மாநாடு ஒன்று நடத்தி தன்னுடைய கட்சியினுடைய கொடி, தன்னுடைய கொள்கை, தன்னுடைய என்னென்ன விஷயங்கள் செய்ய போறோன்றதெல்லாம் வெளிப்படையா அறிவிப்பதற்கு ஒரு விஷயம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் மதுரைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. மதுரையில தான் மாநாடு பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி. ஆனால் நாம் கேட்ட வரைக்கும் விசாரிச்ச வகையில மதுரையில மாநாடு நடத்துவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அதற்கு பதிலாக திருச்சி பக்கத்துல சமீபத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுக ஒரு மாநாடு ஒன்று பண்ணாங்க. அந்த மாநாடு பண்ண இடத்துல அது ஒரு பைபாஸை ஒட்டி இருக்கும். அது நிறைய ரொம்ப காலியான இடம், வாகனங்கள் நிறைய நிறுத்திக்கலாம். இவங்க எதிர்பார்க்கிற கிரௌட் அந்த இடத்துல காட்டிக்க முடியும். ஏன்னா யூஸ்வலா பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு அப்படின்னு சொன்னா அதுவும் முதல் மாநாடு, ஒரு கட்சியினுடைய அறிவிப்பை சொல்றதோ இல்ல கட்சியினுடைய முதல் மாநாடு அப்படின்னா அங்க பல லட்சக்கணக்கான மக்களை திரட்டி என்கிட்ட இவ்வளவு பலம் இருக்கு பாத்துங்க, இவ்வளவு பேர் என் பின்னாடி இருக்காங்க, எனக்கு இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி இருக்கு, தொண்டர் பலம் இருக்குன்னு சொல்லி காட்டி அதன் மூலமாக